வணக்கம். இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆளும் தரப்பினரின் சொத்து விபரங்கள் விசாரணையை வலியுறுத்தும் முன்னாள் அமைச்சர். இன்று முதல் பாடசாலை நேரங்களில் விதிக்கப்பட்ட தடை. வெளியான புதிய அறிவிப்பு. நாமலை அனுர அரசு இலக்கு வைக்க காரணம் இதுதான். கதரும் மொட்டு தரப்பு. நாளை சுற்றுப்பாதையில் ஏவப்பட உள்ள இலங்கையின் 3வது செயற்கைக்கோள். மண்டைதீவு புதைகுழி விவகாரம் தொடர்பான அறிக்கையை கோரும் நீதிமன்றம். பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் சாட்சியம் அளிக்க பாதுகாப்பு அறை. போதைப்பொருளுடன் பௌத்த துறவி உட்பட 3 கைது. சுவிஸில் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஆதரவாளர்களுக்கு எதிர்ப்பு. ஐநாவில் முக்கிய கோரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ஆளுந்தரப்பினர் மீது சொத்து விபரங்களை அடிப்படையாக கொண்டு முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஆளும் தரப்பினர் மீது சொத்து விபரங்களை அடிப்படையாக கொண்டு முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் சுயாதீனத்தன்மையை நாட்டிற்கு வெளிப்படுத்துவதற்கு கிடைத்துள்ள சிறந்த சந்தர்ப்பம் இதுவாகும். விசாரணைகளில் எவரேனும் தவறிழைத்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். கடந்த காலங்களில் தாம் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்ததாக ஜேவிபியினர் பகிரங்கமாகவே குறிப்பிட்டிருக்கின்றனர். ஆனால் தற்போது அவர்கள் கூறியதை விட முற்றிலும் மாறுபட்ட நிலைமையே காணப்படுகிறது. இதில் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதனூடாக அவர்கள் தமது ஆதரவாளர்களையும் கட்சி அங்கத்தவர்களையும் ஏமாற்றியிருப்பார்களாயின் அதனை அனுமதிக்க முடியாது. எனவே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சுயாதீனமாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கும் என நம்புகின்றோம். ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டமை தொடர்பில் மீண்டும் கலந்தாலோசித்து தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். தற்போதைய ஜனாதிபதி பாதாள உலக குழுக்கள் தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. கட்டுமான துறையில் உள்ளவர்களின் கோரிக்கை பரிசீலித்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பதற்கு முன்னதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பாடசாலை நாட்களில் காலை 6:30 மணி முதல் 7:45 மணி வரையிலும், முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரையிலும் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அண்மையில் பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடும் வேனுடன் மணலேற்றி சென்ற லொரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்ததாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் அறிவித்திருந்தது. அதன்படி குறித்த காலப்பகுதியில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் வாகனங்கள் வீதியோரத்தில் முறையாக நிறுத்தப்பட வேண்டும் என அதன் பணிப்பாளர் கூறியிருந்தார். எவ்வாறாயினும் கட்டுமான துறையினர் எதிர்நோக்கும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு அதில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன்படி மேற்கூறிய காலங்களில் பாடசாலைகள் மற்றும் மாணவர் கடவைகளுக்கு அருகில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் வேக வரம்புடன் காவல்துறையினரின் கடுமையான மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்று முதல் புதிய விதிகளுக்கு அமைய செயற்பட முடியும் எனவும் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் குறிப்பிட்டுள்ளது. நாமல் ராஜபக்சவை சுற்றி மக்கள் கூடும்போது அதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் அவரை பற்றி தவறான பிம்பத்தை உருவாக்க முயற்சிப்பதாக முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மன் யாப்ப அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், யார் என்ன பிம்பத்தை உருவாக்க முயற்சித்தாலும் நாமல் ராஜபக்சவின் பிம்பத்தை சேதப்படுத்த முடியாது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமலுக்கு எதிராக பல்வேறு விடயங்கள் கூறப்பட்டு வருகிறது. மக்கள் அரசியல்வாதிகளுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு தலைவரும் வெவ்வேறு நபர்களுடன் புகைப்படங்களுக்கு போஸ் கொடுக்கிறார்கள். எனவே படங்களிலும் தோன்றுபவர்களின் பின்னணி தெரியாது. இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் மாதத்திற்கு ஒரு சம்பளத்தை எடுத்துக்
கொள்கிறார்கள். நாட்டில் அவர்களின் சொந்த செயல்முறைகள் முறையாக செயல்படுத்தப்படாத போது அவர்கள் மக்களின் கருத்தை அதன் மீது திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள். பொதுமக்கள் இதை அறிந்திருக்க வேண்டும். கடந்த 2 ஆண்டுகளில் மற்றும் 3 மாதங்களுக்கு முன்பு நாமல் ராஜபக்ஷ கிராமமாக சென்றபோது மக்கள் அவரை சுற்றி கூடினர். அதனால்தான் இந்த கூற்று அவரது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கூற்றுக்கள் வெளியிடப்படுகிறது. அவ்வாறு செய்ததற்காக அவருக்கு இருக்கும் அங்கீகாரத்தை அவர் சிதைக்க முடியாது என்று கூறினார். உள்ளூர் பொறியியலாளர்களின் தொழில்நுட்ப நிபுணத்துவத்துடன் உருவாக்கப்பட்ட இலங்கையின் 3வது சிறிய செயற்கைக்கோள் சுற்றுப்பாதையில் ஏவப்பட உள்ளதாக மொரட்டுவையில் உள்ள ஆர்தர் சி கிளார்க் நவீன தொழில்நுட்ப நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த செயற்கைக்கோள் நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு ஏவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பேர்ட்ஸ் எக்ஸ் டிராகன்ஃப்ளை என பெயரிடப்பட்ட இந்த செயற்கைக்கோள் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதியன்று நாசாவால் ஏவப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் 33 ராக்கெட் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. முன்னர் 2019ஆம் ஆண்டில் இலங்கை தனது முதலாவது நானோ செயற்கைக்கோளான ராவணன் 1 வெற்றிகரமாக ஏவியது. மேலும் 2022ஆம் ஆண்டில் 5 சர்வதேச கூட்டாளர்களை உள்ளடக்கிய பன்னாட்டு தொழில்நுட்ப ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக கிட்ஸ்யூ செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. அதன்படி பேர்ட்ஸ் எக்ஸ் டிராகன்ஃப்ளை நானோ செயற்கைக்கோள் நாளை சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து அதன் நியமிக்கப்பட்ட சுற்றுப்பாதையில் ஏவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மண்டித்தீவு புதைகுழி விவகாரம் தொடர்பான அறிக்கையை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிடம் நீதிமன்றம் கோரியுள்ளது. ஒரு காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த புதைகுழி வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கால அவகாசம் கோரியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மண்டைதீவு மனித புதைக்குழி அகழ்விற்கு தேவையான வசதிகள் இல்லை என ஊர்காவல்துறை காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்ததை அடுத்து குறித்த வழக்கை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு பாரப்படுத்த முன்னதாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. 1991ஆம் ஆண்டில் தீவக பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட படை நடவடிக்கையின் போது சுட்டுக் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் பொதுமக்கள் மண்டைதீவில் உள்ள சில இடங்களில் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுவர்கள் பாதுகாப்பாக சாட்சியம் வழங்குவதற்கான சாட்சி அறைகளை நிறுவுவது நாட்டின் நீதித்துறை அமைப்பில் ஒரு திருப்புமுனையாகும் என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் பாதுகாப்பாக சாட்சியம் வழங்கக்கூடிய டிஜிட்டல் வசதிகளுடன் கூடிய சாட்சிய அறையை கண்டி மேல் நீதிமன்றத்தில் திறந்து வைத்து உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பாதிக்கப்பட்டவர்களாக சட்டத்தின் முன்னரும் சிறுவர்கள் இனி பாதுகாப்பாக சாட்சியம் வழங்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் இந்த வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இந்த வசதிகளினூடாக பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் நீதிமன்ற வளாகத்தில் தனியொரு அறையிலிருந்து சாட்சியம் அளிக்க முடியும். அத்துடன் சிறுவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அச்சம் மற்றும் அதிர்ச்சியையும் குறைக்க முடியும் என்றும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். மாத்தளை அலவ பகுதியில் ஹெரோயின் போதைப்பொருளை வைத்திருந்ததாக கூறி பௌத்த துறவியொருவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தளை பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவினால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 38 வயதான பௌத்த துறவி அலல்வ பகுதியின் விகாரை ஒன்றை சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து 10 கிராம் ஹெரோயின் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. ஏனைய இருவரிடமும் இருந்தும் 17 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவர்கள் 3 மீனவாங்கொடையைச் சேர்ந்த நேவி தினேஷ் என்பவரின் போதைப்பொருள் கடத்தல் குழுவுடன் தொடர்புடையவர்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தின் முன்னால் தடை செய்யப்பட்ட ஆதரவாளர்கள் குழுவினால் நடத்தப்பட்ட பாரிய போராட்டத்திற்கு இலங்கை அமைப்பொன்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் பிரதிநிதிகளை சந்தித்து அந்த அமைப்பு தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் பிரதிநிதிகளை சந்தித்து அந்த அமைப்பு தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. ஐரோப்பாவில் வசிக்கும் இலங்கையர்களின் கூட்டணியான அரியக்கம்மட்டான என்ற அமைப்பே இவ்வாறு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது. அதன்போது இலங்கையில் சிங்களவர்களின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க ஐக்கிய நாடுகள் சபை உண்மையை கண்டறியும் ஆணையத்தை நியமிக்குமாறு அமைப்பின் தலைவரான கே அரியமக்க தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
அதன்படி ஐநா பிரதிநிதிகள் இந்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டதாகவும் அத்தகைய ஆணையத்தை அமைப்பதற்கு தேவையான நடைமுறைகளை தொடங்குமாறு ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த விவகாரம் குறித்து மேலும் விரிவாக விளக்க அரியமக்க தேரர் அக்டோபர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் உரையாற்ற உள்ளதாகவும் தெரிய வருகிறது. கடந்த போர்க்காலத்தில் மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக குற்றம் சாட்டி தடை செய்யப்பட்ட அமைப்பின் ஆதரவாளர்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த நிலையில் மேற்கண்ட எதிர்ப்பு கிளம்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆளும் தரப்பினரின் சொத்து விவரங்கள் விசாரணையை வலியுறுத்தும் முன்னாள் அமைச்சர். இன்று முதல் பாடசாலை நேரங்களில் விதிக்கப்பட்ட தடை, வெளியான புதிய அறிவிப்பு. நாமலை அனுர அரசு இலக்கு வைக்க காரணம் இதுதான், கதரும் மொட்டு தரப்பு. நாளை சுற்றுப்பாதையில் ஏவப்பட உள்ள இலங்கையின் 3வது செயற்கைக்கோள். மண்டைதீவு புதைகுழி விவகாரம் தொடர்பான அறிக்கையை கோரும் நீதிமன்றம். பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் சாட்சியம் அளிக்க பாதுகாப்பு அறை. போதைப்பொருளுடன் பௌத்த துறவி உட்பட 3 கைது. சுவிஸில் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஆதரவாளர்களுக்கு எதிர்ப்பு, ஐநாவில் முக்கிய கோரிக்கை. இதுடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.